எல்லாருக்கும் முட்டை பொடி மாஸ் தெரியும். ஆனால் மீன் முட்டை பொடி மாஸ் வந்து இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சங்கரா மீனை வறுத்து வச்சுருக்கேன். எந்த மீனை வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட முள்ளெல்லாம் தனித்தனியாக எடுத்துருங்க. மீனை பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகா, நான் 2 முட்டையில் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிடி வெங்காயம் வதங்க, கொஞ்சோண்டு சால்ட்டு. ஆல்ரெடி மீனில் சால்ட் இருக்கும். ஸோ வெங்காயத்துக்கு முட்டைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கந்தோ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 2 மீன் வறுத்த மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்சரை கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. பொடிச்சு வச்சுருக்க மீனை அதில் போட்டுக்குங்க. முள்ளெல்லாம் பார்த்து போட்டுக்குங்க. இப்போது நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மீன் முட்டை பொடி மாஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும்.